நேனோ பொது மண்டபத்தை போயிடிச்சேனோ ஆதை காட்டி வேலை கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு விருட்சத்தை அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ போல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டி கடையில போய் ஒரு 10 ரூபாய் கற்பூரம் வாங்க. கலந்திருந்தேனோ கணவன் வழி நீ போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கன்னியை அடித்தேனோ கர்ப்பம் அடித்து கழித்திருந்தேனோ கற்றவ தம்மை கடுகடுத்தேனோ கன்றுக்கு பாலோட்டாது கட்டி வைத்தேனோ குருவை வணங்க கூதி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பறவையை கூண்டில் பதை கடைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இழந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி பிழம்பே சுகவடிவே மெய்ஞான நீதி பொதுவே நிறை நிதியே ஜோதி கடவுளே மாயை இருகன்மமிருள் எல்லாம் விட உள்ளே நின்று விளங்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பட்டவான் சுடரே பலரொளி விளக்கே பயங்கு சிற்றோதியே அடியேன் இஷ்டமே இஷ்டத்து ஐந்துலே கலந்த என் இன்பமே கட்டமே தவிர்த்து இங்கு எங்களை வாழ்விக்க வந்த கடவுளே கட்டமே தவிர்த்து இங்கு எங்களை வாழ்விக்க வந்த கடவுளே கனகமன்றகத்தே நட்டமே புரியும் பேரருள்ளரசே நடமே புரியும் பேரருள்ளரசே நடனமே புரியும் பேரருள்ளரசே நம்பினோம் கைவிடேன் எங்களையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கம் பொருந்தி கண்படாதிரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கிசைந்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேன் இணையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருள் விளக்கே அருண் சுடரே அருள் ஜோதி சிவமே
அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவப் பொருளே இருள் கடிந்த என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மண்ணில் நடப்புரிகின்ற மணவாளா எனக்கு தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே என் திருமொழி ஏற்றருளே என் திருமொழி ஏற்றருளே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா விரதம் குவலயம் பொங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஐயா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஜோதியே நடக்குது பாருங்க ராமலிங்கம் ஜோதி நீ வந்ததுக்கப்புறம் அடியார் வந்ததுக்கப்புறம் தான் நத்தனன்றார் சாமி நான் சொல்லலை அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது சாதாரண அவரே பாடுறாரு தாமோதரா அது இதுன்னு பாடுறாரு வெங்கடேஸ்வரன் வந்துடுங்கம்மா வெளியே வந்துடுங்கம்மா எல்லாரும் சாப்பாடு வெளியே தான் வெளியே வந்துடும்ப்பா அதை கேட்டு சாத்திருப்பா வெளியே வந்துடுங்க தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க செருப்பு போட்டு வெளியே இல்லைங்க வெளியே வாங்க வெளியே கால் பட்டுங்க செருப்பு போட்டுருங்க காலில் போட்டுருங்க நில்லுங்க வெளியே வந்துடுங்கம்மா சாப்பாடு வெளியே செருப்பு போட்டுருங்க பஸ் வந்துடும் உனக்கு அதுதான் அவசரம் அப்புறம் சாப்பிட்டு பஸ் விட்டீங்கன்னா அதுக்காக தான் சீக்கிரம் முடிச்சுக்க முப்பது ஜனங்களுக்கு ஏன்னா உள்ள எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைம்மா கோச்சிக்காதீங்க வெயில் கடுமையாக தாங்க இது எங்களுக்கு இதை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஐயா ஒன்றும் இல்லை பொரியல் பேச விடாது பேச்சுக்கு இடம் இந்த முக்கருமி பஸ்ஸில் போகிறவங்க சீக்கிரம் வேற ஒன்றும் இல்லை பஸ்ஸில் போகிறவங்க கட்ட கையில் போய் இப்படி இருந்து வாங்கிக்கணும் லைனாக வாங்கிக்கணும் பஸ்ஸு முக்கருமி பஸ்ஸுக்கு போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போடுங்க சார் இனிப்பு பொரியல் வச்சுட்டு சாப்பாடு போடுங்க பஸ்ஸு முக்கருமி பஸ்ஸுக்கு போகிறவங்க வாங்கம்மா அவருமா என்னண்டிக்கா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய தினம் களம்பூர் குமரன் கிளினிக் மருத்துவர்கள் எஸ் மெய்ப்பொருள் பாரதி மெய்ப்பொருள் ஆகியோர்களின் அன்பு மகன் செல்வி இளங்கோயில் அறிவுற்ற அவர்களின் 8ஆம் ஆண்டு பிறவி திருநாளை முன்னிட்டு அறுசுவை உணவு வழங்குகின்றார்கள். இன்று பிறவி திருநாளை கொண்டாடுகின்ற குழந்தை இளங்கோயில் அறிவுற்று உடல்நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று இது போன்ற எண்ணில் அடங்காத பிறவி திருநாளை கொண்டாடி மகிழ வேண்டியும்
அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல்நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டியும் எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஐயா தட்டு கையில் பிடிக்கணும். பரமேச அந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. பரமேச அந்த மேஸ்திரி வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி சொல்லு. சாப்பாடு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் நிறுவனர் மருத்துவர் சிவகுமார், கன்னிகாபுரம் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை செல்வி சிவகுமார் தம்பதியர்களின் பேட்டியும், மருத்துவர்கள் SS மெய்ப்பொருள், பாரதி மெய்ப்பொருள் தம்பதியரின் மூத்த மகனுமான குழந்தை செல்வி இளம்போயில் அறிவுற்று அவர்களின் 8ஆம் ஆண்டு பிறவி திருநாளை முன்னிட்டு கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் அறுசுவை உணவு வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல்நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வெளிப்புரிக்கும் கட்டு அது உள்ளவே விட்டு வெளிப்புரியும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் குமரன் தட்டு கையில் பிடிக்கா இது வாரம் உட்காந்து சாப்பிட்டு தட்டு கொடுத்துட்டு போனோம். அம்மா இலெல்லாம் இல்லைம்மா, என்கிட்ட கட் பண்ணி வச்சுங்க. தண்ணி தான் வந்தம்மா அது வச்சுக்க தான் சாப்பிட்டோன்னா நான் என்னம்மா பண்ணுறது, என்கிட்ட இருக்கிறது தான் நான் கொடுக்கணும். எடுத்துக்கினியா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சாமி. அப்படியே எடுத்துங்க, அவ்வளோதான். அதில் சாம்பார் பரவாயில்லையா? வெளியே கொடுத்துருங்க டம்ளர் இருந்தாங்க ஜக்கில் குத்துறோம் பாருங்க. ஜக்கில் கொடுத்துறோம் வாங்கி சாப்பிட்றியாப்பா? வல்லார் காலத்தில் நிறைய பட்னி இருந்துச்சு, இன்னைக்கு பட்னியே கிடையாது. கூட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்படியேப்பா வாங்கய்யா, ஏன் பால் மாறுறீங்க? பெரிய சாப்பாடு இது வள்ளல் அனுமதி சாம்பார் சாப்பிடுங்களா? அது பெருஞ்சோதி அந்த சார் வேலை செய்யறவங்க சாப்பிடுறீங்களா? போய் அங்கே மேஸ் சாப்பாடு போடுறாங்க இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் சரி அங்கே தண்ணி அதை காத்துல போட்டாங்க, சாப்பிட்டே வந்துட்டாங்க. கொஞ்சம் இங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, இருக்கு ரசமாக சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட சரி சரி அதுலேயே சாம்பார் ரசம் அஞ்சனா சாப்பிட்டு போயா சாப்பிட்டு போட்டு
அதெல்லாம் இல்லைம்மா, தப்பெல்லாம் கிடையாது. வச்சிருமா, பஸ் வரும் பாரு, பத்திரமா போய் வா. மணிக்கார் நல்லா இருக்கிறாரா? சரி சரி. போகணும்மா, பஸ் வரும், ஒன்றும் கவலைப்படாது. கை கழுவி போகணும். இல்லை அப்படியா? வரும், கரெக்டாக வந்துடும். ரைட் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்படி வந்து வாங்கிக்கோ. நான் என்ன ஒன்று பார்க்க முடியலையேன்னு நினச்சேன். அப்பா இன்னைக்கு குமாரத்தில் சாப்பிட இப்பதான் சொன்னா குடும்பம் அண்ணன் கையில் பிடி ஐயா, சத்த கையில் பிடி. நான் சாப்பிட்டு வந்து ஐயா கம்மியாக போடுங்க ஐயா. போட்டு சாப்பிட்டு இந்த பாருங்க, என்ன நீங்கள் வாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த தினம் பலம்பூர் குமரன் மருத்துவர்கள் எஸ்எஸ் மெய்ப்பொருள் பாரதி மெய்ப்பொருள் தம்பதியரின் மூத்த மகள் இளம்போயில் அறிவுற்று அவர்களின் 8ஆம் ஆண்டு பிறவி திருநாளை முன்னிட்டு அறுசுவை உணவு வழங்குகின்றார்கள். 8ஆம் ஆண்டு பிறவி திருநாளை கொண்டாடுகின்ற குழந்தை இளம்போயில் அறிவுற்று அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் உடல்நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். குழந்தை இது போன்ற எண்ணில் அடங்காத பிறவி திருநாளை கொண்டாடி வள்ளலார் நெறியில் நின்று கொள்ளார் நெறியினை மேற்கொண்டு அறம் சிறக்க வாழ்வாங்க வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறுவனர் வாழ்வதற்கினோர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. டவர்லாம் போடவே இருப்பாங்கம்மா, டவரில் கொடுக்கூடாது. வீடியோ பார்த்துக்கிறாங்க. யாருக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். தண்ணி கொடுமா, ஜக்கு ஜக்கு வச்சுக்கிறேன். தண்ணி கூட அது சாம்பார் ஊற்றுப்பா. சாமி அதுதான் தண்ணி அங்கே குடிச்சுங்க சாமி. இந்தம்மா சாப்பாட்டானே ரைட். அதான் காலையிலே வந்து பார்த்து
போய் உட்காந்து சாப்பிடுவோம். குழம்பு ஊத்துறேன். எத்தனை வராங்க? தண்ணி குடிச்சா தான் இந்த சாமி. எத்தனைப்பா குழம்பு எத்தனை போதாட்டா? தண்ணி எத்தனை ஏன் தண்ணி கட்சிச்சா இல்லையா உனக்கு? ஆமாம்மா நல்லா இருக்கீங்களா? வெள்ளூர் தானே? என்ன பெத்தா? கலம்பூர் குமார் டாக்டர் தெரியுமா? கலம்பூர்லேருந்து வருவார் உங்கள் ஊருக்கு. அவர் பிள்ளைங்க அவரே தான் நான் எப்படி உன்னை செட்டியாக இருக்கு கரெக்டாக கூப்பிட்றேன். சரி உட்காந்து சாப்பிடு. தேவையானாலும் சாப்பிட்டு 10 வருஷம் அவங்க ஊரில் கிளினிக் வச்சுருந்தேன் சார். சொல்லு இல்லையா? அவங்க டாக்டர்னு சொன்னதான் தெரியும். அவன் எல்லாம் தெரியாது. வச்சிருப்பாங்க நம்பர் போட்டா இங்கே வச்சிருப்பாங்க. தம்பி சாப்பிடுறா? சரி வாண்டா. நீ சாப்பிடு. செந்திலா ஏய் செந்திலா வா வாடா. இவ்வளோ ஒரு 2 பேர் வாங்க. சரி நன்றி நீயும் ஒரு உதவி பண்ற கடை குட்டி சாப்பிட்டு போகணும் பாருங்க. சரி குழந்தைங்களாம் பெருசாகிட்டு இருக்கிறாங்க. குழந்தைல பார்த்துட்டேன் அதான் வேலை சரி. ஹாஸ்பிட்டல் போய் நசுக்கிறாங்க போயிட்டு வந்து சாம்பார் எடுத்தாட்டா போட்டுட்டா சாம்பார் தட்டு கையில் வாங்கிக்கணும். அவங்க கிட்ட கொடுத்துருங்க சார். சாப்பிட்றியாம்மா? அவங்க போடும் வா சாப்பிட்டு போங்க. கூப்பிடு அவரை கூப்பிடு. கோயில் சாப்பாடு சரிக்கா 3 தானே வாங்கி வரணும். ஒன்றும் வர சொல்லுங்க. சாப்பிட்றாங்க வந்து சாப்பிட்டு அப்பா இல்லை ஐயா அம்மா இருக்கிறாங்க. கோயில் சாப்பாடு தெரியும் பூசம் வா வாங்க நல்லது. நான் செட்டியார் ஞாபகம் வச்சுக்கிறேன் மறக்க மாட்டேன். உள்ள இல்லைம்மா சாப்பாடு அவனு வேணவா? சரி வா ஐயா
பேரண்ணாத இறைவன் என்றும் மறவாத நெறியும் சாப்பாடு சரிதான். இரவாத தகவும் மேற்பிரவாத கதியும் மேற்பிரவாத கதியும் ஏழைக்கு அருளை கண்டாய் பொய்யாது பொய்யாது அதெல்லாம் கட்ட மாட்டேன். அதெல்லாம் 5 ரூபா. செய்வ மலரே பொய்யாது பொய்யாது கவர்லாம் கொடுக்கவும் கூடாது. கவர் கிடையாது. நீ பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா வாங்கிக்கோ. அது ஒன்றா சாப்பிடும். கவர்லாம் போட்டு போட்டில் தூரமாக போய் சாப்பிடு. கொஞ்சம் போட்டா மணி விளக்கே அஞ்சானம் பதி மருவும் நான் கழுவத்து நின்றுமா கழுவத்து அங்கம்மா அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா குழா தண்ணி போற எல்லாத்தையும் கலந்து விடுறாங்க. சார் அவங்க சாப்பிட்டாங்க. ஐயா மட்டும்தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட தண்ணி குழா ஆற்றுல விட்டு வரல. ஹாஸ்பிட்டல்லையா அந்த கேஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு வந்து சார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய பூச தினத்தில் தன்னுடைய மகளின் பிறந்த நாளுக்காக உணவு வழங்கிய டாக்டர் பாரதி, டாக்டர் மெய்ப்பொருள், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற குழந்தை செல்வி இளம்பொயில் அறிவுற்று ஆகியோர்கள் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.